ஹாய் டியூட்ஸ், கதை கேட்க வந்துட்டிங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். என்ன எபிசோட் 5 பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இத்தனை எபிசோட்ஸ் பார்த்துருக்கீங்க, கதை பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி இதயம் எல்லை மீறியதே எபிசோட் 6, சொல்லாத ஒப்புதல். ஹாஸ்பிட்டலில் மீரா நடக்கிறா. முன்னாடி போகிறது ஹாஸ்பிட்டல் ஃப்ளோர் தான். ஆனால் மனசுக்குள்ளே நேற்று பெய்த மழை, அந்த கொடையில் அவங்க கை, அந்த சைலன்ஸ், இதெல்லாம் யோசித்தாங்க. நான் ஸ்ட்ராங்காக இருக்கணும், அவளுக்குள்ளே சிலுக்கிட்டான். அதே நேரம் அர்ஜுன் டியூட்டி போர்ட் பார்த்துக்கிட்டு இருந்தான். அவள் ஃபுட் ஸ்டெப்ஸ் கேட்டதும் அவன் திரும்பவே இல்லை. ரவுண்ட்ஸில் ப்ரொஃபஷ்னல் மாஸ்க்கை மாட்டிக்கிட்டாரு நம்ம சாரு. விஜில்ஸ் செக் பண்ணுங்கள், ரிப்போர்ட் ஈவினிங்க்கு வேணும். அவன் வாய்ஸ் நார்மல் டாக்டர் டோனில் இருந்துச்சு. மீராக்கு அது இன்னும் வலிச்சுது. நேற்று நடந்தது இவனுக்கு ஒரு மேட்ராகவே இல்லையா அப்படின்னு மனசு கேட்டுச்சு. ஆனால் அவன் ஐஸ் ஒரு செகண்ட் கூட அவளை மிஸ் பண்ணல. அர்ஜுனுடைய மைண்ட் வாய்ஸ், டிஸ்டன்ஸ் தான் சேஃப், ஒரு ஸ்டெப் கூட நான் தப்பாக வைக்கக்கூடாது. ஆனால் அவள் சிரிப்பு ஒயிட் கோட்டுக்குள்ளே அவனுடைய இதயத்தை தொட்டுச்சு. அன்எக்ஸ்பெக்டட் மூமெண்ட். லேட் ஆஃப்டர்நூன் காஃபி எடுக்கும்போது மிஷின் ஸ்டக் ஆகிடுச்சு. மீரா பார்த்துட்டு இருந்தாங்க. டைப்பிக்கல். அவள் சின்ன சிரிப்பு. லெட் மீ, அர்ஜுன் சொன்னான். மிஷின் ஃபிக்ஸ் பண்ணும்போது 2 பேரும் ரொம்ப க்ளோஸ். அவன் ஷோல்டர் அவள் ஆமை தொட்டுச்சு. 2 பேரும் அதை இக்னோர் பண்ண முயற்சி பண்ணி ஃபெயில் தான் ஆச்சுது. காஃபி கப் ஃபில் ஆனதும் மிஷின் சவுண்ட் நின்றுச்சு. அங்கே என்ன இருக்கும்? சைலன்ஸ் தான். மீரா மெதுவாக கேட்டா, நேற்று நீங்கள் சொன்ன ஸ்டாப். அவன் டீப் ப்ரீத் எடுத்துட்டு, அது என்னை காப்பாற்றணுன்னே அப்படின்னு சொன்னான். உங்களை இல்லை. அவனை பார்த்தா. ஐஸ் கிளியர், நோ ஃபியர். நான் குழந்தை இல்லை அர்ஜுன், அவன் மெதுவாக சொன்னான். எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னு எனக்கு தெரியும். அவள் தாடையை டைட்டாக வச்சுட்டு சொன்னான். அவன் கையை டேபிளில் வச்சான். அவள் கை அதுக்கு பக்கத்தில் இருந்துச்சு. பிட்வீன் தம் 1 inch டிஸ்டன்ஸ். இந்த லைன் கிராஸ் பண்ணால் அவன் சொன்னான், திரும்ப முடியாது. மீரா, சில விஷயங்களுக்கு திரும்ப தேவையே இல்லை. அந்த வார்த்தை எக்ஸ்பிளிக் இல்லை, ஆனால் மீனிங் ஹெவியாக இருந்துச்சு. அவன் கை ஒரு செகண்ட் நடுங்கிச்சு. நர்ஸ் மீரா கால். மோமெண்ட் பிரேக். நர்ஸ் வந்து மீரா அப்படின்னு கூப்பிட்டாங்க. அவங்களுக்குள்ளே இருந்த அந்த மொமெண்ட் 1 நிமிஷம் பிரேக் ஆகிடுச்சு. மீரா நின்று போகும் முன்னாடி ஒரு வார்த்தை, நான் வெயிட் பண்ண மாட்டேன், ஆனால் ஓடவும் மாட்டேன். அவன் பார்த்துக்கிட்டே நின்னான். நைட்டு அர்ஜுன் ரூமில் லைட்ஸ் ஆஃப். விண்டோஸில் சிட்டி லைட் அவ்வளோ அழகா. 36 வயசில் டிசைர் வந்தால் அது வீக்னஸ் இல்லை, ஹானஸ்டி தான் கரேஜ். அவன் மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டான். டிசிஷன் ஃபார்மிங். மீரா ஹாஸ்பிட்டல் பால்கனியில். ஃபோன் சைலண்ட். ஹார்ட் லவுடாக. நான் அவனை சேஞ்ச் பண்ண மாட்டேன், அவன் என்ன அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஸ்மைல் பண்ணாங்க. சில நெருக்கங்கள் உடம்பை விட மனசை அதிகம் எரிக்கும். ஓகே, எபிசோட் 7 என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா? என்ன நடக்க போகுது அவங்களுக்குள்ள அப்படிங்கிறத பொறுத்திருந்து பாருங்கள்.
இந்த காதல் ஒன்று சேருமா, இல்லை ஏஜ் டிஃப்ரென்ஸ்னால் பிரிஞ்சு போயிடுமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.